ஹலோ கைஸ், ஐ மருண். கடலுக்கடியில் ஆக்சிஜனே இல்லாத பள்ளத்தில் வாழும் மர்மமான உயிரினங்களை, மிஸ்டீரியஸ் கிரியேச்சரை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் டீட்டெயில்டாக பார்ப்போம். பெலிசியஸ் நாட்டின் பெலிசியஸ் கடற்கரையிலிருந்து கடலின் நடுவே 300 மீட்டர் அகலமும் 120 மீட்டர் ஆழமும் கொண்ட கிரேட் ப்ளூ ஹோல் இருக்கு. கிரேட் ப்ளூ ஹோல் கடல்ல ஒரு துளை போட்டது போல இருக்கும். கிரேட் ப்ளூ ஹோல் இதோட உட்புறத்தை வரைபடமாக்கும் முயற்சியில சயின்டிஸ்ட் மற்றும் ரிசர்ச்சர்ஸ் 2 சம்மரினை பயன்படுத்துறாங்க. அந்த 2 சம்மரின்ல உள்ள சோனா ஸ்கேனிங் மூலம் இந்த கிரேட் ப்ளூ ஹோல் இதோட உட்புறத்தை வரைபடமாக்குறாங்க. இந்த கிரேட் ப்ளூ ஹோல் இதோட இன்டீரியரை 3D மேப் கம்ப்ளீட் பண்றாங்க. சோனா ஸ்கேனிங் மூலம் பெறப்பட்ட டேட்டா மூலம் ரிசர்ச்சர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடல் அலைகளால் கூட இந்த துளையில் இந்த ஹோலோட உட்புறத்தில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்ற முடியாது. அதற்கு இந்த ஹோல், இந்த துளையோட அமைப்பு தான் காரணம். இதனால இந்த துளையின் உட்புறத்தில் இருக்கக்கூடிய நீர் பல நூற்றாண்டுகளாக தேங்கி ஆக்சிஜனே இல்லாம போயிருது. ஆக்சிஜனே இல்லாத இந்த பகுதியில் 294 வகை பாக்டீரியா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல 22% நியூ ஸ்பீசிஸ். ஆக்சிஜனே இல்லாத இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியா சல்ஃபரை உணவாக கொண்டு கெமியோ சிந்தசிஸ் மூலம் ஆற்றலை பெறுது. அப்புறம் 1730 வகை வைரஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல 70% நியூ வைரஸ் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.